நம்மில் பலருக்கு நாக்கு வறண்டு போகிறதுன்ற ஒரு பிரச்சனை வருது. நாக்கு வறட்சியாக போகிறது. நாக்கு எவ்வளோ தண்ணி குடித்தாலும் நாக்கு வறண்டு போகிறது. அப்படி நாக்கு வறண்டு போகிறதுனால நம்மளுக்கு பேசுகிறது கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நாக்கு தாடையில் ஒட்டிக்கும். இந்த நாக்கு வறண்டு போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, உமிழ்நீர் குறைவாக சுரக்கிறது தான் இதனுடைய காரணம். இப்போ உமிழ்நீர் சாதாரணமாக நல்லபடியாக சுரந்ததுன்னா இந்த நாக்கு வறட்சிங்கிறது இருக்காது. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு தரம் ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கணும். தண்ணியோ ஜூஸோ சூப்போ இந்த மாதிரி தண்ணியே குடிக்கிறது தான் முடியுமா, அது மாதிரி ஏதாவது கொஞ்சம் லிக்விடாக குடிச்சுன்னு வரணும். இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்ல குண்டு நெல்லிக்காய், நல்ல குண்டு நெல்லிக்காய், அருநெல்லிக்காயில் குண்டு நெல்லிக்காய். அந்த குண்டு நெல்லிக்காயை வாங்கி 1-2 அதை நல்லா பல்லால் கடித்து நல்லா அந்த நெல்லிக்காயோட ஜூஸை சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டா நிறைய உமிழ்நீர் நமக்கு சுரக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அந்த நெல்லிக்காயில் இருக்கக்கூடியது அந்த தித்திப்பு கடிக்கச்சே புளிப்பாக இருக்கும், கடிச்சு அப்படி பண்ணச்சே தித்திப்பாக இருக்க மாதிரி பண்ண நெல்லிக்காய். அந்த டேஸ்ட்டு, அதில் இருக்கக்கூடிய சக்தி சி வைட்டமின், அதில் இருக்கக்கூடிய சக்தி என்னென்னாக்கா நம்மளுடைய உமிழ்நீரை அதிகப்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது. அதனால் 2 நெல்லிக்காய் எடுத்து நல்லா அலம்பிட்டு பச்சையாகவே நல்லா கடித்து சாப்பிட்டு அப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி குடித்தோம்னா கூட அந்த நாக்கு வறண்டு போகிற மாதிரி இருக்கிறதுங்கிறது நீங்கும். 2வது இன்னும் என்னென்னா, புளியங்கொழுந்துன்னு புளிய மரத்தில் இலை இருக்கு இல்லையா, அதில் கொழுந்து இலையா, அதாவது கொஞ்சம் மொத்துன்னு இருக்கக்கூடிய இலையா, அதை ஒரு 4-5 ஆறுக்கு நல்லா உருவி அதை நல்லா அலசிட்டு தண்ணியில் அலசிட்டு அதை நல்லா வடிகட்டிட்டு அந்த இலையை நல்லா கடித்து மென்று சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சோம்னா கூட நமக்கு இந்த உமிழ்நீர் சுரக்கிற பிரச்சனை சரியாகும். இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இந்த இஞ்சியை நசுக்கி ஹாட் வாட்டரில் போட்டு இஞ்சியை வடிகட்டிட்டு அதை தண்ணி மட்டும் குடிக்கலாம். அப்புறம் கற்றாழைன்னு ஒன்று இருக்குது. அந்த கற்றாழையை ஒரு துண்டு, ஒரு இவ்வளோ பெரிய துண்டு சாப்பிட்டா, இவ்வளோ பெரிய துண்டு இருந்தால் போதும், பெரிய கற்றாழை மக்களும் சாப்பிடக்கூடாது. அதை நல்லா முதல்ல தோல் சீவிட்டு அது ஒரு 10 தரம் 20 தரம் நல்லா அலம்பிடணும். அந்த கற்றாழையை அந்த மாதிரி நல்லா அலம்பினா தான் அது வாயில் சாப்பிட முடியும். அதனால் நல்லா அலம்பிட்டு ஒரு இவ்வளோ பெரிய துண்டாக இருந்தால் கூட போதும், அதை கட் பண்ணி ஒரு துண்டாக வாயில் போட்டு நல்லா ரொம்ப நாழி வாயில் போட்டு முழுங்கிடக்கூடாது. வாயில் போட்டு வாயிலையே வச்சு நல்லா அதை ஸ்வீங்கெல்லாம் சாப்பிடுவோமே அந்த மாதிரி கொஞ்சம் நாய் வாயிலையே வச்சுட்டு நல்லா அந்த டேஸ்ட்டெல்லாம் இருக்காது பாவம், இருந்தாலும் கொஞ்சம் நல்லா குழப்பி அப்படியே வாயை வச்சு சாப்பிட்டுட்டே இருந்தோம்னாக்க அப்போது அந்த உமிழ்நீர் நமக்கு வாயில் வேண்டிய அளவுக்கு இருக்கும். அப்போ அந்த நாக்கு வறண்டு போகிறது, அதுக்கப்புறம் தாடையில் நாக்கு ஒட்டிக்கிறது, அந்த மாதிரியான பிரச்சனைகளெல்லாம் நம்ம ஈஸியாக தவிர்க்க முடியும். அதோட இது மாதிரி பிரச்சனை ஏன் வருது, ஏன் உமிழ்நீர் குறையிறது அப்படின்னா, சில பேர் நோய் நொடிகள் அதனால் பாதிக்கப்பட்டு அதுகளுக்கு உண்டான மாத்திரை மருந்துகள்லாம் எடுத்துப்பா இல்லையா. அந்த மாதிரி மாத்திரை மருந்துகள் சிலது எடுத்துக்கிற போது ஸ்டீராய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய மாத்திரை மருந்துகள் அந்த நோய்க்கு தீர்க்கறதுக்கு அது சரியாக தான் இருக்கும் பாவம். ஆனால் அதே சமயத்தில் அது நாக்கு கொஞ்சம் வறட்சியை கொடுக்கக்கூட கூடியதாக இருக்கும். அதனால் நம்ம அந்த மாதிரி மாத்திரை மருந்துகள் எடுக்கும்பொழுது இந்த மாதிரிக்கா சிலதுகளை நம்ம பண்ணிக்கலாம். ஜுரம் அதிகமாக இருந்தது அப்படின்னாலும் நாக்கு வறட்சியெலாம் இருக்கும். அப்போ டாக்டர்கிட்ட கேட்டு நம்ம அதனுடைய உமிழ்நீர் சுருக்கக்கூடிய சில அவள் இந்த சொட்டு மருந்து மாதிரி ஏதோ கொடுப்பா. அதாவது நாக்கில் தடவிண்டாக்கா அது உமிழ்நீர் அதிகரிக்கும். உமிழ்நீரை வந்தால் நமக்கு எப்படி வாய் கொஞ்சம் எதமாக இருக்கும் அந்த மாதிரி அது பண்ணிவிடும். அந்த மாதிரியான ஒரு சில ஆயின்மெண்ட் இல்லை, அது ஒரு லிக்விட் மாதிரி இருக்கும்.
அந்த மாதிரி கொடுப்பா அதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம திருப்பியும் சகஜத்துக்கு வந்துவிடலாம். ஏன் அப்படின்னா சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுலேயும் வயது ஆனவர்களுக்கு இந்த பிரச்சனை ரொம்பவே இருக்கும். அதனால் என்னிடம் ஜோசியம் கேட்க வந்த ஒருத்தர் அவருக்கு வயது 46 ஆகுது. அவருடைய அம்மாவுக்கு 73 வயசு ஆகுது. அந்த அம்மாவால் சாப்பிட முடியல, சாப்பிட படுத்துறான்ற மாதிரி அவர் சொன்னார். நான் சொன்னேன், ஜோதிடம் இல்லாமல் நான் சொல்கிறேன், உங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் உங்கள் அம்மாவுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கலாம். அதாவது உமிழ்நீர் சுரக்கத்தில் பிரச்சனை இருக்கலாம் உங்கள் அம்மாவுக்கு. உமிழ்நீர் சுரப்பு குறையிறதுனால அவளுக்கு பசி இல்லாமல் இருக்கலாம். அதனால் உங்களுடைய சாப்பாட்டு டைம் போது அவளால் சாப்பிட முடியாமல் இருக்கலாம். அதனால் நீங்கள் இந்த மாதிரிலாம் சிலதெல்லாம் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னப்பறம் நெல்லிக்காய் வாங்கி கொடுத்து பார்த்தேன் அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா அந்த நெல்லிக்காய் சாப்பிட ஆரம்பிச்சதுக்கப்புறமா அந்த அம்மா பசிக்கிறது அப்படின்னு கேட்டு மறுபடியும் வழக்கு பிரகாரம் நான் சாப்பிட ஆரம்பித்தா அப்படிங்கிறத கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதனால தான் நம்பிக்கையோடு உங்கள் எல்லாருக்குமே இந்த பதிவில் இதை நான் கொடுத்துட்டுருக்கேன். அதனால் அந்த நெல்லிக்காய்க்கு அவ்வளோ நல்ல பவர் இருக்குது. இந்த கொழுந்தாக இருக்கணும், பச்சையாக பட்டையாக இருக்குங்க, அதை சாப்பிட்டா கசக்குங்க, அது சாப்பிட பிடிக்காதுன்னா இருக்காது. கொழுந்து கொஞ்சம் புளிப்பும் இருக்கும், லேசாக கொஞ்சம் துவர்ப்பும் இருக்கும். அதில் அதோட வெத்தலை பாக்கு போட்டுக்கிறதுன்ற பழக்கம் இருந்ததுன்னா அது நல்ல ஜீரண சக்தியும் கொடுக்கும், உமிழ்நீரையும் நமக்கு பெருக்கி கொடுக்கும். அதனால் வெற்றிலை பாக்கு போடுற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு தினமுமே சாப்பாட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் வெற்றிலை பாக்கு போட்டுக்கிற பழக்கம் இருந்ததுன்னா அதை போட்டுக்கலாம். வயதாகும் வெற்றிலை பாக்கு போட்டுக்க தெரிஞ்சதுன்னா போட்டுக்கலாம். தெரிஞ்சதுன்னா ஏன் சொல்கிறேன்னா, சில பேர் சுண்ணாம்பு நம்ம அதிகமாகச்சுன்னு சாப்பிட போகலன்ற கவலையில் சொல்கிறேன். திட்டமாக அந்த சுண்ணாம்பு தடவி இல்லைன்னா அந்த பாக்கு போட்டுனா பாக்கினுடைய துவர்ப்பு அந்த ஜீரண சக்திக்கு அவ்வளோ நல்லது. அதுன்னு பெரும் பாக்கை சாப்பிடக்கூடாது. வெத்தலை பாக்கு போட்டுட்டா அந்த அந்த 3 காம்பினேஷன் வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு 3 சேர்ன்றது இல்லையா, அது ஜீரண சக்திக்கு ரொம்ப நல்லது. அதே போல் உமிழ்நீர் பெருக்கத்துக்கும் அது மிக சிறந்ததாக இருக்கும். இந்த மாதிரிலாம் பண்ணி நம்ம பெரியவர்களாக இருந்தாலும் சாப்பிட வைக்கலாம். நல்லா யாருக்கு இந்த மாதிரி நாக்கு வறண்டு போகிறதோ வறட்சியாக இருக்கோ அதை பண்ணி அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம நிம்மதியாக இருக்கலாம். ஏன்னா யாராக இருந்தாலும் நல்லா சந்தோஷமாக சாப்பிடணும். சந்தோஷமாக சாப்பிட்டா தான் எழுந்து நம்மளால் தெம்பாக எல்லாத்தையும் செய்ய முடியும் இல்லையா. சாப்பிட முடியலன்னு எப்படியே விட்டுட்டா உடம்பு வீக்க போயிடும் இல்லையா. அதனால் எல்லோரும் சாப்பிட்டோம் அப்படின்ற ஆசையில் இந்த உமிழ்நீர் பிரச்சனைக்கு ஒரு தீர்வதில் கொடுத்துருக்கேன். இது பிடிச்சதுனாக்கா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.